வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவில் சப்பாத்தி சுட போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்களும் குஷி ஆயிடுவாங்க, சின்ன பிள்ளைங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பேருக்கு தகுந்த மாதிரி நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் இதுக்கு வெறும் சால்ட்டு மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ நல்லா குட்டி குட்டி பாலாக நமக்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி கையில் இப்படி சுற்றி சுற்றி விட்டு நீங்கள் வேலிச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் இப்படி சுற்றி சுற்றி விட்டு வேலிச்சிருங்க. ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கணுங்க. கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி மடிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா சப்பாத்தி நமக்கு நல்லா லேயர் லேயராக அழகாக பூ போல் வரும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக ஒரு சப்பாத்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேலிச்சிட்டு இது மாதிரி எடுத்து கையில் நல்லா இப்படி ஸ்பீடாக தட்டினீங்கன்னு சொன்னால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இது நல்ல வடநாட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது அவங்களுடைய ஸ்டைல். இது எடுத்துட்டு இது மாதிரி இங்கே பாருங்கள், சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. நமக்கு இந்த மாதிரி லேயர் பண்ணுறதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் சுற்றிக்கிடலாம். இது பரோட்டா ஸ்டைலு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரித்து விட்ருங்க. விரிச்சிட்டு இந்த 2 சைடும் நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த சைடும் அந்த சைடும் நல்லா மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா இந்த கட்டை வச்சு நல்லா மறுபடியும் விரிச்சு விடுங்க. இது பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் வைக்கையில் நல்ல உப்பலாக நல்லா சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல் எல்லாத்தையும் பேலிச்சுக்கலாங்க. பேலிச்சு முடிச்சுட்டு நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கேஸை ஆன் பண்ணி தோசைக்கல்ல சூடு பண்ணிடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம உங்களுக்கு சப்பாத்தி நல்லா உப்பலாக நல்லா சாஃப்டாக வேணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தியை போட்டு 2 சைடும் லைட்டாக இந்த மாதிரி சூடானதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா இது போல் கேஸை நல்லா ஹையில் வச்சுக்கிட்டு 2 சைடும் இப்படி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது தோசைக்கல்ல சுடுறதை விட இது ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் நம்ம மடிச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தோம்ல, அது பாருங்கள் நல்லா பாருங்கள் 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. நல்லா மேலே பாருங்கள் நல்லா உப்பலாக வரும். மறுபடியும் தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கிட்டு 2 சைடும் சப்பாத்தி எப்படி எண்ணெய் ஊற்றாமல் திருப்பி திருப்பி விட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நல்லா லைட்டாக சூடானதுக்கு பிறகு நீங்கள் கேஸ்லேருந்து தோசைக்கல்ல எடுத்துடணும். எடுத்துட்டு இது புல்கா கரண்டி இதில் நீங்கள் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எண்ணெய் சேர்க்காமல் மெல்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல உப்பலாக வருது.